நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட கேட்காமலோ உங்களுக்கு தெரியாமலோ யாராவது ஐபி அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா அது எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்றத வித் ப்ரூஃபோட பார்க்க போகிறோம். நம்ம ரிலேட்டிவ் இந்த மாதிரி ஆயிருக்கு, ஸோ அதை நம்ம எப்படி கேன்சல் பண்ணோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், வித் ப்ரூஃபோட பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிங்கப்பூர் போகணும் அப்படின்றது நிறைய பேரோட கனவாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, யார் என்னன்னு தெரியாதவங்கள்ட்டெல்லாம் உங்கள் டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுத்துட்றீங்க. அப்படி நீங்கள் கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியாமல் அவங்க அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை உங்கள்கிட்ட கேட்காம அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், எப்பயுமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட மட்டும் உங்கள் டாக்குமெண்ட்டை கொடுங்க, எல்லாட்டையும் உங்கள் டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இந்த மாதிரி தெரியாமல் சப்போஸ் உங்கள்கிட்ட கேட்காமலோ இல்லை உங்களுக்கு தெரியாமலோ அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை கேன்சல் பண்ணுறதுக்கு நிறைய ஏஜென்ட்டுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் 10,000 50,000 கொடு, 1,00,000 கொடு அப்படின்லாம் கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம ப்ராப்பராக நம்மளாலே கேன்சல் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஓகேங்களா? இன்னொரு ஒரு டிஸ்க்ளைமர்னு கூட சொல்லிக்கலாம். கரெக்டாக உங்கள்கிட்ட எல்லாமே கேட்டு எவ்வளோ சம்பளம் என்ன ஏதுன்னு கேட்டு உங்கள்கிட்ட சொல்லி அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஏஜென்ட் தம்பி வர்றியான்னு கேட்குறாங்க, நீங்கள் ஓகே சொல்கிறீங்க, சேலரியை சொல்லிடுறாங்க, வேலையை சொல்லிடுறாங்க, எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணி ஐபி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஐபியை கேன்சல் பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓயாமல் இந்த மாதிரி அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணினீங்க அப்படின்னா திருப்பி உங்களுக்கு அப்ரூவலே கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. உங்களுக்கு கேட்காம உங்களை தெரியாமலே அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும் அதை ப்ராப்பராக கேன்சல் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்கள்கிட்ட கேட்டு தான் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஏஜென்சி சைட்லேருந்து ரெக்கார்ட்லாம் வச்சுருப்பாங்க நீங்கள் அப்ளை பண்ண சொன்னதுக்கெல்லாம். அப்புறம் இது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா திருப்பி உங்களை நீங்கள் உள்ளே வர முடியாதபடி கூட ஏஜென்டாலேயோ இல்லை கம்பெனியாலேயோ பண்ண முடியும். உங்கள் சைடு நியாயம் இருந்தால் மட்டும் இதை பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஐபி எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏஜென்சி உட்காந்து ஒர்க் பண்ணணும், கம்பெனி ஒர்க் பண்ணணும், ஐபிக்கு பணம் கட்டணும், இந்த மாதிரி எல்லாமே பண்ணி தான் ஐபி எடுக்கிறாங்க. அப்படின்றப்போ உங்கள்ட்ட முறையாக பர்மிஷன் வாங்கி ஐபி அப்ளை பண்ணுறப்ப தயவுசெய்து அதை இது மாதிரி கேன்சல் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இந்த மாதிரி சம்பவம் உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றத ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக பார்த்துருவோம். அடிக்கடி சொல்கிற மாதிரி தான் நம்ம ரிலேட்டிவ் தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவரோட டாக்குமெண்ட்டை ஒரு ஏஜென்ட்ட கொடுத்துருக்காப்புல, நிறைய இடத்துல கொடுத்து வச்சிருக்காப்புல, அது மாதிரி இன்னொரு இடத்துலையும் கொடுத்துருக்காப்புல. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவர்கிட்ட எதுவுமே கேட்கல, என்ன சம்பளம், என்ன கம்பெனி, என்ன வேலை, எதையுமே எந்த டீட்டெயிலுமே சொல்லாமல் டைரெக்டாக அப்ளை பண்ணி ஐபியை கொடுத்துட்டு பணத்தை கட்டு, நல்ல கம்பெனி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கம்பெனியை செக் பண்ணி பார்த்துருக்காரு, கம்பெனி சரியில்லை, நல்ல கம்பெனி இல்லை, சப்ளை கம்பெனி அப்படின்ற மாதிரி இவர் செக் பண்ணி பார்த்துருக்காரு. ஸோ இவர் ஃபஸ்ட்டு ஏஜென்ட்டை பேசியிருக்காரு, இந்த கம்பெனிக்கு எனக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை, ஸோ ஐபிஐ கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னை கேட்காம பர்மிஷன் இல்லாமல் போட்டது உங்களோட தப்பு, ஸோ தயவுசெய்து கேன்சல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் கேன்சல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஓகேங்களா? அடுத்தது இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபியில் இருக்க அந்த கம்பெனியோட அட்ரஸ், கம்பெனி நேமை வச்சு நம்ம டேரெக்டாக கம்பெனிக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் எப்படின்னா, நம்ம நார்மல் ஃபோனில் ஒரு சில ஃபோனில் போகும், ஒரு சில ஃபோனில் போகாது. அவர் எப்படி ஃபோன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்பெய்ட் நம்பரை வச்சு அவர் கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணோன்னா கம்பெனிலேருந்து பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, கம்பெனிலேருந்து இது ஏஜென்ட் தான் அப்ளை பண்ணாரு, உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீங்கள் எதாக இருந்தாலும் டேரெக்டாக ஏஜென்ட்டு தான் பேசணும் அப்படின்ற மாதிரி கம்பெனி சைட்ல இருந்து சொல்லிட்டாங்க. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஏஜென்ட் எதுவும் பண்ண மாட்டேறாரு, கம்பெனிலேயும் பேசியாச்சு, கம்பெனி எதுவும் உதவி பண்ணலை அப்படின்னா, சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சிங்கப்பூர் போகிறதுக்கு ஆசைப்படுறது அதனால தான். MOM நம்மளை காப்பாற்றுறதுக்கு மனிதவள அமைச்சு இருக்குது. ஸோ நானே நிறைய இதில் சொல்லியிருக்கேன், உங்கள் பர்மிஷன் எல்லாம் ஏதாவது பண்ணி அப்ளை பண்ணாலோ இல்லை உங்களுக்கு சம்பள பேக்கி இருந்தாலோ, உங்களுக்கு அந்த சொன்ன வேலை இல்லை அப்படின்னாலோ, உங்கள்கிட்ட அதிகமான அமௌண்ட் வாங்கினாலோ, சரியான சம்பளம் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னாவோ நீங்கள் கண்டிப்பாக MOM போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அப்போ இந்தியாவில் இருக்கவங்க எப்படி MOM போக முடியும்? இமெயில் தான் பண்ணணும். ஸோ டிஸ்பிளேல தெரியுற இந்த இமெயில் ஐடியை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமெயில் ஐடிக்கு அவர் மெயில் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? என்னென்னு மெயில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நான் டிஸ்பிளேலே காமிக்கிறேன், நான் படிச்சும் காமிக்கிறேன். டியர் சார் மேடம் மை நேம்னு போட்டு அவரோட அப்பா நேமு ஃபஸ்ட்டு, அடுத்தது அவர் நேமு போட்டுருணும். நம்மளோட ஐபி வருது பார்த்தீங்களா, அதில் ஒர்க் பர்மிட் நம்பரும் இருக்கும். அந்த ஒர்க் பர்மிட்டில் அந்த நம்பரையும் எழுதி, kindly cancel this IPA because I am not sure who has applied for me without my permission. Kindly do the நீட்ஃபுல் தேங்க்யூ அப்படின்ற மாதிரி மெயில் அனுப்பிட்டாப்புல. அதாவது அதில் தமிழில் நான் சொல்கிறேன், என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னோட பர்மிஷன் இல்லாமல் யார் அப்ளை பண்ணாங்க, அதாவது கம்பெனி அப்ளை பண்ணிச்சா இல்லை இவர் ஏஜென்ட் அப்ளை பண்ணாங்களான்னு தெரில, ஸோ அப்ளை பண்ணிட்டாங்க, எனக்கு தயவுசெய்து இதை கேன்சல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னோன்னா அங்கேருந்து ஆட்டோமேட்டிக் ரிப்ளை ஒன்று வந்திருக்கு. என்ன ரிப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன். we are currently review your request will be update you once there is an outcome அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் மெயில் வந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக் மெயில். அடுத்தது டேரெக்டாக MOM ஆஃபீஸரே பார்த்துட்டு ஒரு மெயில் பண்ணுறாங்க. அதில் என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்றத நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். we have receiving your email request for the cancellation for your IP principal approval. அதாவது உங்கள் ஐபியை நாங்கள் கேன்சல் பண்ணுறதுக்கான இமெயில் நாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கோம். in this case where you look
changed your mind working for the employer, please settle the directly with the employer as we do not intervene in personal dispute. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மைண்ட் செட்டை வந்து நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எம்ப்ளாயர்கிட்ட பேசி நாங்கள் இன்வால்வ் ஆகலை, நீங்களே வந்து பிரச்சனையை முடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் திஸ் இஸ் அ கேஸ் ஆஃப் ஒர்க் பர்மிட் அப்ளிகேஷன் சப்மிட் வித்தவுட் யுவர் கன்சர்ன் ப்ளீஸ் இமெயில் அஸ் த ஃபாலோயிங் டாக்குமெண்ட் ஸோ தட் வி குட் லுக் இன் டு த ரிக்வஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை உங்களோட பர்மிஷன் இல்லாமல் அப்ளை பண்ணிட்டாங்க, இதை கேன்சல் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டாக்குமெண்ட்லாம் எனக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சைன்டு லெட்டர் ஸ்டார்டிங் த ரிக்வஸ்ட் அட் த ரீசன் ஃபார் த ரிக்வஸ்ட், அதாவது கைப்பட லெட்டர் எழுதுங்க, எழுதி என்ன ரீசனுக்காக நீங்கள் ஐபிஐ கேன்சல் பண்ணணும்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதில் உங்கள் கையெழுத்து இருக்கணும். அதுக்கப்புறமே ஐடென்டிஃபிகேஷன், ஏதாவது ஐடி ப்ரூஃப் அனுப்புங்க, அதாவது பாஸ்போர்ட் அனுப்புனா கூட ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி அனுப்பியிருக்காங்க. ஸோ இவரும் கைப்பட லெட்டர் எழுதி இந்த மாதிரி என்ன ரீசன்னால் வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை கைப்பட அவர் லெட்டரில் எழுதி இவர் வந்து சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி எம்ஓஎம்க்கு அனுப்பிட்டார். ஸோ வந்துட்டு இவர் கைப்பட லெட்டர் எழுதி அதை சைன் பண்ணி எம்ஓஎம்க்கு அனுப்பிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ எம்ஓஎம்க்கு அனுப்பிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நாங்கள் இதை வந்து என்கொயரி பண்ணுறோம், வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது எம்ஓஎம்ல இருந்து என்ன நடந்திருக்குன்றதை நான் ஒரு அசம்ஷனில் சொல்கிறேன். எம்ஓஎம்ல இருந்து கம்பெனிக்கு கேட்டிருப்பாங்க, கண்டிப்பாக கம்பெனியில் வந்து இந்த மாதிரி கேன்சல் பண்ண சொல்லியிருப்பாங்க. உடனே வந்து கம்பெனி கேன்சல் பண்ணி விட்டுருப்பாங்க. அதாவது ஆட்டோமேட்டிக் ரிப்ளை உடனே வந்துடும். அங்கேருந்து உங்களுக்கு வந்து ஐபி கேன்சல் ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு இமெயில் வந்திருக்கு. வந்த உடனே வந்துட்டு இவர் போய் செக் பண்ணி பார்த்துருக்காரு, ஐபிஏ கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது எல்லாமே ப்ராசஸிங் டே எத்தனை நாள் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 ஒர்க்கிங் டேஸ் தான் இருக்குது. ஸோ 7 நாளில் வந்துட்டு அவரோட ஐபி கேன்சல் ஆயிடுச்சு. இவர் ₹1 கூட ஏஜென்ட்டுக்கு பணம் கட்டலை. ஒரு சில ஏஜென்ட்டுக்குலாம் எனக்கு 10,000 கொடு, 1 லட்சம் கொடு, அப்போ தான் நான் கேன்சல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இவரோட ஐபிஐ கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இவர் அடுத்த கம்பெனிக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேங்களா? ஒரு சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்ளை பண்ணியிருக்கானே தெரியாது, அவங்க ஏஜென்சி சைட்ல இருந்து கால் பண்ண மாட்டாங்க. இவர் எல்லாத்தையும் கொடுத்த ஆளுங்கள்ட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாரு, எனக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்களா, நீங்கள் அப்ளை, அந்த மாதிரிலாம் நடந்தது நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படிலாம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை, டேரெக்டாக வந்து நீங்கள் எம்ஓஎம்க்கு இமெயில் பண்ணலாம். ஆனால் நான் திரும்ப அதை தான் சொல்லுவேன், நீங்கள் இந்த மாதிரி ஓயாமல் ஐபிஐ கேன்சல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அடிக்கடி உங்களோட ஐபிஐ நீங்கள் சிங்கப்பூர் போகாமல் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி சிங்கப்பூர் போக முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இவரே வந்துட்டு இவர் சைடில் ப்ராப்ளம் இல்லாமல் இவர்கிட்ட என்கொயரி பண்ணியிருக்காங்க. ஏஜென்ட் கால் பண்ணி தம்பி இந்த மாதிரி இந்த சம்பளம் இதுக்கு போறியா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. இவர் ஓகேன்னு சொல்லியிருக்காருன்னு வச்சுங்களேன். அதுக்கு உண்டான ப்ரூஃப் ஏஜென்ட் வச்சிருக்காரு அப்படின்னா அதை எம்ஓஎம்ல ஏஜென்ட் சப்மிட் பண்ணாருன்னா இந்த மாதிரி இவர் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல, இது மாதிரி அடிக்கடி இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி எம்ஓஎம்ல சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா எப்படி வேணாலும் திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இவரை பிளாக் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கு, நான் அசம்ஷன்ல தான் சொல்றேன். ஓகேங்களா? பிளாக் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்ல இவர் வர முடியாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஸோ உங்க சைடு ஃபால்ட் இல்லைன்னா மட்டும் நீங்க ப்ராப்பரா மூவ் பண்ணுங்க. அதர்வைஸ் வந்து இப்படி டேரெக்டாலாம் மூவ் பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் ஏஜென்ட்ட பேசி உங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது ஒரு ஏஜென்ட்ட வந்து நீங்க உங்க டாக்குமெண்ட்டை கொடுக்குறீங்கன்னா அவர் மேல உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கணும், அவர் கரெக்டா பண்றவரா இருக்கணும். அதாவது இந்த மாதிரிலாம் வந்து பர்மிஷன் வாங்காம அப்ளை பண்ணாதவரா இருக்கணும். அப்படி புதுசா ஒருத்தர் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லா தெளிவாக பேசிக்கிட்டு கொடுக்கணும். சார் என்னோட பர்மிஷன் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக நீங்கள் பேசிக்கணும். இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வருது நிறையா நான் பார்த்துருக்கேன். நம்ம சேனலில் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், அந்த மாதிரி கிங்கரோன் சேனல்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என் பர்மிஷன் இல்லாமல் எவ்வளோ சம்பளம் எவ்வளோ பணம் கட்ட முடியும் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் சொல்லிவிட்டு நான் ஓகேன்னு சொன்னால் மட்டும்தான் சார் நீங்கள் அப்ளை பண்ணணும், இல்லைனா அப்ளை பண்ணக்கூடாதுங்கிறத ஏஜென்ட்ட ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் அழுத்தி சொன்னீங்க அப்படின்னா அவங்க பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஐபி வந்தால் அவங்களுக்கு அமௌண்ட் கிடையாது. ஐபி வந்து நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் போனால் தான் ஏஜென்ட்டுக்கு அமௌண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கும் இது ஒன்றும் ஆசை கிடையாது. அப்படிங்கிறப்ப சரி அப்ளை பண்ணாமல் விட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ராப்பராக மூவ் பண்ணுங்கள். நான் எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.